சங்க இலக்கியங்கள்ல சண்டாளம் சொல்லியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அதனால எல்லாமே சரின்னு ஆயிடுமா? சண்டாளங்கிற வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்றீங்களா? இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேக்குறேன். அதாவது கடந்த வருஷமே வந்து சாட்டை திருமணத்தோட பேட்டில வந்து அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாதத்துல அவர் பயன்படுத்தல. திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்க தான் நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா? நாங்க பேசினாலதானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க நீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? இது வந்து தவறான வார்த்தை, இது அதிகம் பயன்படுத்தப்படாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. இப்ப நீங்க கேக்குறீங்க, அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லூரி கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டுல இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பன், KKSS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது, அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது, இங்க பேசுறது. அப்ப எப்படி? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது அவருடைய உயரம் அவருக்கு தெரியவில்லை. என் உயரம் தெரியுமே, 5.6. அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுல விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். 5.6. சாதி பெருமை குடிப்பெருமை பேசுற கட்சி பேர் செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்கு எதிராக நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு விமர்சனம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சிகளும் பொறுப்பு இருக்கு, ஆனா பொறுப்பற்ற தரமா செயல்படுறாங்க அப்படின்னு. பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் இந்த கொலை நடந்துருச்சு, அப்படித்தானே? எப்படி? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசு? இவ வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன்.
இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைவன் இங்கே இருக்கேன்னா நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதி ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அது குடிப்பெருமை பேச்சார். குடிப்பெருமை பேச்சார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதல் பேசுனது நாங்க தான். நீங்க பிச்சுக்கறீங்க. நீங்க சாதியை பேச, நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பீரா? அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனச்சான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணன் சுவீர பாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்கள் தமிழ் பாதுகாப்பில் இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்கெல்லாம் பெரியாரிஸ்ட்டு, நாங்கள் பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்பதான் தமிழருங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க வேணும் சும்மா 19 ரூபா அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பேசுற பாசுறாங்க. சாதி பேரை வச்சுக்கலாம்னு என்னைக்கு நாங்க பேசிருக்கோம்? நீங்க வந்து உங்களோட கூட்டத்துல ஆந்திர கட்சி கூட்டத்துல ஒரு பெண் அவர்கள் பேர் குறிப்பிட்டு அவங்க வச்சிருக்காங்க. சரி, அந்த பேர் எல்லாரும் வைக்கணும் பேசுறேன். எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒன்னும் இல்ல, ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கா. அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியே நீங்க அதை ஒழிக்க போராடுறவன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன். ரெட்டியார் மாநாட்டில் பேசுனா ஐயா நேரு வை கே சார் கேள்வி கேட்காது, நீ என்ன கேட்கிற? திரும்ப திரும்ப பேசிட்டு பாடுவேன். சரி, நிறைய பேர் நீ கூட போனேன், ஒரு தடவை பாடி கட்டிட்டு போனாரு, பாடிட்டாங்க. உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதியும் வச்சுக்கிட்டு வா வா பேசு. அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது, வளருகிற கட்சி. நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்கள் செஞ்சோம். நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா, இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதிலேயே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க, எந்த மாறுதல் இதில் வரும்? இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும். அப்போ நீங்கள் இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்று சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளே தான் நிற்கிது. அதிகபட்சமாக காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது. இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க?
இப்போ இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? நான் கேட்கறது என்னன்னா, அதையும் தாண்டி நீங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வந்துருங்க, உங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்குகள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமாக எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில் அவ்வளோதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்லை அதே இடத்துல நிற்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும்.